श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदा अनन्य शरणः शरणमहं शरणं प्रपद्ये। तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैर्तावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूकः कवीनाम्। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संशित कामधेनुम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं शुचिशितशतशिरसिद्धमध्यापयन्ति सोत्कृष्टायां सदिनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுமை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிஷியால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்படியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழ்மூர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மூர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதமனைத்திற்கும் இத்தாகும் கோதை தமிழை ஈந்துமைந்தும் திருவாடிப்பூரத்து ஜெகத்துரித்தாள் வாழியே திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரங்கக்கே கிண்ணி கொந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே 9 நேர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடியிலே சரணம். உபச்சாராபதேசேன கிருதான் அகரஹன்மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. சிவபதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இந்த விஸ்வாவசு சம்பத்சரம் சாப மாசம் அல்லது தனுர் மாசம் மார்கழி மாசம் இந்த மாதத்திலே 2026 பிறக்கும் தருணத்திலே இன்று தசமி என்று சொல்லக்கூடிய 10வது நாளிலே நாளைக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய ஏகாதசி 11வது நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயர். முதலிலே 108 திவ்ய கஷேத்திரங்களிலே முதல் திவ்ய கஷேத்திரமான ஸ்ரீரங்கத்திலே தொடங்கி பிறகு எல்லா கஷேத்திரங்களிலும் அபிமான கஷேத்திரங்கள் ஆச்சாரியர் உகந்த கஷேத்திரங்கள் எல்லாவற்றிலும் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது என்று சொல்லணும். அது என்ன பட்டினியை கொண்டாடணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது வயிற்று பசியோட ஏகாதசியை கொண்டாடணுமான்னா அப்போ எம்பெருமானை நினைப்பதற்கு அது தடையாக இருக்கும், வயிறு தடையாக இருக்கும். இருந்தாலும் அந்த தடையை மீறி நம்ம செய்யறது எப்போதுமே வீட்டில் கூட என்ன செயல் செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொன்னால் உடனே செய்வேன் என்று என்னுடைய பேர குழந்தைகளும் அப்படிதான் செய்கிறார்கள். அதனால கோதாஸ்துதி சொல்லுன்னு சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறான் குழந்தை. விளையாடுறதுக்கு தான் நேரம், அதில் 12 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம். அதனால 24 மணி நேரம் 7 நாள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், 24/7 என்று
அப்படி விளையாட தோன்றுகிறதே தவிர கோவிலுக்கு வர வேண்டும், எம்பெருமானை பாட வேண்டும், பாசுரங்கள் கற்க வேண்டும் என்ற ஆசை சில குழந்தைகளுக்கு தான் இருக்கு, பல பெரியவர்களுக்கு தான் இப்ப இருக்கு. நிறைய பெரியவர்களுக்கு இருக்கு. வயதான ஏற்பாடு ஞாபக சக்தி குறைந்து விடுகிறது. அதனால இப்பொழுது போய் 30 பாசுரத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் என்று சொன்னால் செய்ய முடியாது. அதுக்காக ஒரு பாசுரம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதனால ஒரு பாசுரம் தெரிஞ்சுட்டா இந்த திருப்பாவை பாசுரம் மட்டும் நம்மளை கவர்ந்து இழுத்து 30 பாசுரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டும், அல்லது பொருளாவது புரிந்து கொள்வதற்கு ஆசையை தூண்டும் என்று சொல்வார். அப்படி இந்த வழக்கமாக இந்த திருப்பாவை தொடரிலே திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு பிறகு இந்த பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே சீனிவாச பெருமாள் கோவிலில், அதாவது வெங்கடேச பெருமாளும் பேர், அது திருநாமம் உண்டு. அதிலே எனக்கு உறுதுணையாக பல பாசுரங்களை, திருப்பாவை பாசுரங்களை பாடுவதற்கும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ ரகுநாதன் என்பவர் பிஹெச்எல் என்ற நிறுவனத்திலிருந்து, அதாவது தானே ஓய்வு பெற்றவர் நினைக்கிறேன், விஆர்எஸ், அப்படி வந்து இவர் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து இங்கே பாடவும் கேட்கவும் வந்திருக்கிறார். பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று பாசுரம். அந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, எம்பெருமானுடைய பாடும் பொழுது எப்படி படுத்து தூங்குகிறாய் என்று இந்த தோழிகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக எழுப்பி கொண்டு வந்தார்கள். நாளைக்கு அந்த 10வது தோழியை எழுப்ப போறாங்க. இன்னைக்கு 9வது தோழி. அந்த 10வது தோழியோடு எழுப்புவது என்பது முடிகிறது. பிறகு ஒவ்வொரு பாசுரமாக நாளைக்கு காலை வேளையிலே அபிகமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்து விடுகிறது. தினமுமே காலையில வீட்டிலே இருக்கிற எம்பெருமான் விக்கிரகங்கள் அல்லது சால கிராமம் அல்லது படங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே போய் நாம் நின்று கொண்டு திருவிளக்கு ஏற்றி நாம் இன்று என்ன செய்ய போகிறோம், அல்லது இன்று நமக்கு எம்பெருமான் எப்படி நாளை மகிழ்ச்சியாக ஆக்கப் போகிறார் என்ற ஒரு பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு, அதுக்கு பேர் அபிகமனம் பேரு. முக்கியமா அபிகமனம் என்றால் கமனம் செல்வது, அபிகமனம் அவரை நோக்கி செல்வது. இந்த மார்கழி மாதத்துல இது ரொம்ப விசேஷம். என்னன்னு கேட்டா, வெறுங்கையோட பெருமாள் பக்கத்துல போகக்கூடாது. அதனால இந்த 29 நாள் 30 நாள்ல, இந்த வருஷம் 30 நாள் மார்கழி, அதனால 29 நாளும் வெண்பொங்கல் சுட சுட மிளகு போட்டு நெய் ஊற்றி நல்ல வெண்பொங்கலாக செய்து அந்த கையில அதை எடுத்துக்கொண்டு கண்டருள பண்ணுவது என்று காலையிலே அனுஷ்டானங்கள் முடிவதற்கு முன்னாலும் செய்யலாங்கிறாங்க, சில பேர் பின்னாலங்கிறாங்க. அதனால ராத்திரி அல்லது காலை வெடிகாலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றது இல்லை. அது ஏன்னு கேட்டா, அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. சூரிய உதயம், கதிரவன் எழுந்த பிறகு உபஸ்தான மந்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். மித்ரஸ்ய சரிஷணி என்று கிருஷ்ண யஜுர்வேதத்தில். ஸ்ரீனிவாசன் சுவாமி இங்கே கேட்கறது. அதே மாதிரி மத்தியான வேளையில ஆ சத்தியேன ரஜசா என்று உபஸ்தான மந்திரம் தொடங்குகிறது. மாலையிலே இமம்மே வருண ஸ்ருதிஹவ என்று சாயம் மாலையிலே தொடங்குகிறது. அந்த 3 மந்திரங்களையும் உபஸ்தான மந்திரம் என்று சொல்வார்கள். இந்த உபஸ்தான மந்திரம் என்னால எழுந்து நின்று சொல்லக்கூடிய மந்திரம். அதனால அதை காலையிலே சூரியோதயத்துக்கு பின்பும் பகலிலே சூரியன் 12 மணிக்கு இந்த பக்கம், அதாவது 1 மணி பக்கம் வந்த பிறகும், அதே போல மாலையிலே சூரியன் அஸ்தமனம் ஆனவர்பாடும் அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறதுனால கொஞ்சம் காலையில சீக்கிரமே விரைவிலே எழுந்து எம்பெருமானுக்கு என்ன நாம் தயாரித்திருக்கிறோமோ, சாதாரணமாக தினம் பண்ணீங்கன்னா பால் காஃபி டீ தான் சொல்லலாம். இப்போ இந்த மாதத்தில் மட்டும் வெண்பொங்கல், அப்புறம் ஒரே ஒரு நாள் சக்கரை பொங்கல். அது என்னைக்குன்னு சொல்கிறேன். கூடாரே என்ற ஒரு பாசுரம், 27வது பாசுரம்
நாம் சேவிக்கும் போது அன்று அன்று அதாவது 27வது நாள் அப்படின்னே வச்சுக்கலாம். 27 இந்த 30 நாள் இருக்கிறதுனால 27வது நாள் சர்க்கரை பொங்கல் செய்து மூட நெய்வேது முழங்கை வழிவார என்று செய்து அதை அது கூட வெண்பொங்கலும் சொல்லலாம், எல்லாத்தையும் செய்யலாம். நீங்கள் வடை வேற திருக்கண்டமது என்று சொல்லக்கூடிய பாயசம் எல்லாமே செய்யலாம். அதனால் என்னென்ன செய்ய முடியும் காலையில் முன்னாடி காலையில் செய்து அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து பிறகு நாம் உட்கொள்வது என்பது. முக்கியமாக மார்கழி மாதம் உங்களுக்கு தெரியும், பனி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது. பனியெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள்லாம் காஷ்மீருக்கு போகணும், பல பேர் ஸ்வெட்டர் கூட போட்டு வருகிறார்கள். அப்படிலாம் இல்லை இங்கே. ஒன்றும் அப்படி ஒன்றும் குளிரே இல்லை. நம்ம தமிழ்நாடுங்கிறது ரொம்ப அழகான ஒரு வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர குளிர் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில். அதனால்தான் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்து குடியிருக்கிறார். அதனால் இங்கே அதனால் அந்த காலையிலே ஓசோன் என்ற ஒரு அட்மாஸ்பியரிக் நிலைமை இருக்கிறது காற்றிலே. அதனால் அந்த மிளகு என்ற காரமும் நெய் என்ற ஒரு நமக்கு தொண்டைக்கு இனிமையான அதாவது பேசுவதற்கு பாடுவதற்கு இனிமையான ஒரு வசதியும் அந்த நெய் கொடுக்கறது. சுட சுட வேற அதாவது பனியாக இருக்கிறதுனால சுட சுட சாப்பிட்றோம், உஷ்ணமாக சாப்பிட்றோம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது என்று அந்த காலத்தில் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். இதில் ஜலதோஷம் வராது, தொண்டைக்கட்டு வராது, இப்படிலாம். அதனால் சம்ஸ்கிருத பாடல்கள் சொன்னால் நிச்சயமாக வரவே வராது. பலவிதமான நோய்களை நாம் தவிர்க்கலாம், ரொம்ப பயங்கரமான நோய்களை தவிர்க்கலாம். அப்படி இந்த எம்பெருமான் அதற்காகவே இன்னென்ன சாப்பிடணும், இப்போ சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே கூடாது. அவன் அதனால் துவாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கான். ஏகாதசி நாளைக்கு பட்னி கிடக்கும் பொழுது நிர்ஜலம் என்று சொல்வார்கள். தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கலாம் நாளைக்கு. முக்கியமாக அது அந்த குடிக்காமல் இருக்கும் பொழுது வயிறு ஏதாவது கெட்டு போயிடுமோ என்று நம்ம பயம்தான், நம்ம அச்சம்தான். அதனால் அது ஒன்றும் பயமுறுத்தலை. நம்ம மறுநாளை காலையிலே இந்த வயிற்றிலே ஏதாவது துன்பம் ஏற்படுமோ என்று அல்சர் என்று சொல்வார்கள். அதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக அகத்திக்கீரை, நெல்லிக்காய் பச்சடி, அப்புறம் புளி இல்லாமல் ரசம், அதாவது எங்கள் பாஷையில சொன்னால் சாற்று அமுது, எல்லாத்தையும் அமுதுன்னு சொல்லுவோம், அமிர்தம். அதனால் ரசத்தை சாற்று அமுது என்று சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற சாம்பார் குழம்புங்கிறது நெகிழ்கறி அமுது என்போம். சாதாரணமாக நீங்கள் பொரியல் என்று சொல்வதை கறி அமுது என்போம். எல்லாத்தையும் அமுது. பாயசத்தை திருக்கண் அமுது, கண்ணனுக்கு அமுது, அதனால் திருக்கண்ணனுக்கு அமுது, அப்படி வரிசையாக என்று சொல்லுவோம். இதை அந்த துவாதசி, அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை 31ஆம் தேதி ஆங்கில தேதி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அன்னைக்கு இந்த மாதிரி சமையல் செய்து சாப்பிட்றதுன்னு உண்டு. அதனால் இந்த வரக்கூடிய நோயை முன்பாக தடுத்து, அதனால் நோய் வருவதற்கு முன் தடுத்து நாம் அதை நம்முடைய உடல் நலத்தை பேண வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த உடல் நலம் பேண வேண்டும் ஏன் சொன்னோம்னா, எதுக்காக உடல் நலத்தையே பற்றி கவலைப்பட வேண்டும் என்றால், எம்பெருமானுக்கு பாடுவதற்கு, பேசுவதற்கு, கதை கேட்பதற்கு, சொல்வதற்கு எல்லாத்துக்கும் இந்த உடல் பயன்படும். அதனால காளிதாசன் சொன்னால், சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். 5வது சர்க்கம் குமார சம்பவத்தில் சொன்னார், சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். பார்வதி தேவியை பார்த்து பரமசிவன் சொன்னார். பரமசிவன் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வந்தார். இந்த கிருஷ்ணன் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிற மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பரமசிவன் ஒரு வேடம் போட்டு ஒரு சிறு பையனாக வந்தார். கல்யாணம் ஆக வேண்டிய பையனாக, வட்டு என்று சொல்வார்கள், அந்த நிலையிலே வந்தார். பார்வதியை பார்த்தார். பார்வதி ஒரு தீவிரமான தவம் செய்து கொண்டிருந்தாள். சிறிய பெண், ஆனால் வயதிலும் சிறிய பெண். அவள் மார்கழி மாதமான ஒரு குளிர்ந்த நாட்களிலே தண்ணீரிலே ஆறோ குளமோ அந்த தண்ணீரிலே கழுத்து வரை உள்ளே அமிழ்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள். வெயில் நாளிலே, அதாவது சித்திரை வைகாசி மாதங்களிலே
4 பக்கமும் 4 திசைகளிலும் நெருப்பு மூட்டி அக்னியை வளரச் செய்து மேலே மதிய வேளையிலே சூரியன் உஷ்ணமாக இருக்க சூடாக அந்த கதிர்கள் விழ பஞ்சாக்னி மத்திய தபஸ் என்று 5 நெருப்புகளுக்கு நடுவிலே ஒரு தவம் செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சிவன் வேறு வேடம் மாறு வேடம் போட்டிருந்ததால் அவருக்கு தெரியவில்லை சிவன் என்று அவர் பார்த்து சொன்னார், ஏன் உன்னுடைய உடலை வருத்தி கொண்டிருக்கிறாய்? எதற்காக இந்த தவம்? ஏன் இந்த சிறு வயதிலே தவம்? அங்கே சம்ஸ்கிருதத்தை சொல்வார்கள் தருண அக்னிஹோத்ரி என்று சொல்வார்கள். அதனால தருண அக்னிஹோத்ரியாக இருந்தால் இளைஞனாக இருக்கும் பொழுது ஒருவன் தன்னுடைய நித்திய அனுஷ்டான கர்மங்களை யார் செய்கிறாரோ அவரை நான் வணங்குகிறேன் என்று மகாபாரதத்திலே சொன்னான் கண்ணன். அதனால இந்த நித்யாக்னிஹோத்ரி என்று அப்படிப்பட்ட இருக்கிறாயே, உனக்கு என்ன ஆசை என்று சிவனே கேட்கும்போது பரமசிவனே எனக்கு கணவனாக அடைய வேண்டும் என்று சொன்னார். அப்போதான் அந்த வார்த்தையை சொன்னார் அவர், இந்த உடல் என்று இருந்தால் தானே நீ அந்த மாதிரி சிவனை அடைய முடியும். அதனால சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் என்று பஞ்சம சர்க்கம் 5வது சர்க்கத்திலே குமார் சம்பவத்திலே சொன்னார். ஏன்னா முதல்ல அவளுக்கு மனசு நொந்து போய்விட்டது, நொந்து நூலாக போய்விட்டது. ததாசமக்ஷம் தகதா மனோபவம் பினாகினா பக்ன மனோரதாசதி என்று முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த 5வது சர்க்கம். 4வது சர்க்கத்திலே எதிர்பார்ப்போடு இருந்தால் மன்மதன் வந்தான், அம்பு போட்டான் பரமசிவன் பேர்ல, காதல் உண்டாச்சு. ஆனால் பரமசிவனுக்கு கோபம் வந்தது. 3வது நெற்றிக்கண்ணை திறந்தார், அந்த மன்மதன் சாம்பலாகி விட்டான். அதனால அவருடைய மனைவி ரதி 4வது சர்க்கத்தில் பூரா சிவனை வேண்டி அழுது கொண்டிருக்கிறாள், எனக்கு வரன் கொடுங்க, என்னுடைய கணவன் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா மறந்து விட்டான். அனங்கஹான் பேர் அவனுக்கு, மன்மதனுக்கு அனங்கஹா, உறுப்பு இல்லாதவன் பேர். அப்ப உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் உன்னுடைய கணவன் தெரிவான் என்று வரத்தை கொடுத்து அவர் சிவன் அகன்று விட்டார். அப்படிப்பட்ட நமக்கு உடல் முக்கியம். அந்த உடல் முக்கியம்னா உடலே முக்கியம் சொல்லல, உடல் இன்றியமையாதது. அதனால உயிரையும் வளர்க்க வேண்டும். உயிரை ஊன் வளர்த்தேனோ உயிர் வளர்த்தேனோ என்று சொல்வார்கள். நாம் உயரமாக குண்டாக எல்லாம் இருந்தா போதாது, நம்முடைய மனசுலையும் இந்த திருப்பாவை பாசுரங்கள் போல பல ஸ்தோத்திரங்களை நாம் கற்று இறை அறிவை கொஞ்சமாவது பெற முயல வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கமே. ஒவ்வொரு இந்த மார்கழி மாதங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர்னு நான் சொல்றது ரொம்ப குறைவு. ஆயிரக்கணக்கான பேர் எல்லா ஊர்லேயும் நிறைய பேர்ல ஊர்ல சொல்லி தருகிறார்கள். இந்த ஊர்லேயே 3 பேர், எனக்கு தெரிஞ்சு 3 பேர். வெளியாண்டாள் சன்னதியில திருமதி சரண்யா என்ற ஒரு மாதா சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரி வானமாமலை மடம் என்ற இடத்துல ஒரு பெரியவர் சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே 3 பேர். இந்த ஸ்ரீரங்கத்தில் இருப்பவர்கள் இதுக்கு கிராமங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்கிறார். அவரோட இங்கே தான் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் லக்ஷ்மி குமாரன் ஒருவர், அவர் புதுக்கோட்டை வாசுதேவன் என்று சொல்வார்கள். அவர் வடக்கு சித்திர வீதியில இருக்கிறார். அவரும் துறையூரிலே பெருமாள் கோவிலே போய் தினமும் மாலை 4:30 மணிக்கு சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் அப்புறம் இது இங்கே தனியா விழுந்துடும், அதனால பயப்பட வேண்டாம். அதனால தொண்டடிப்புடி ஆழ்வாரும் ஆண்டாளும் 2 ஆழ்வார்கள் மட்டுமே திருப்பள்ளி எழுச்சி பாடியவர்கள். அதனால இன்றைய பாசுரம் 9வது பாசுரத்தை நாம் பூபாலத்தில் சொல்லி, ஏதமில் தண்ணுமை எக்கமத்தளி யாழ்குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் கந்தர்வர் அவர் கங்குலுளெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தர்மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோல கமருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே.
இதுல இன்றைய பாசுரம் இப்ப சேவித்த பாசுரத்துல கீதங்கள் பாடினர் என்று வருகிறது. பல இசை பாடல்களை இசைத்தரன் என்று தெரிகிறது. அதே போல இன்றைய பாசுரம் கடைசியில பாருங்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். பாடணும், எல்லாரும் பாடணும். யாரை பாடணும்? மாயனை பாடணும். மாயன்கிறது 4 முறை வருகிறது இந்த திருப்பாவை 30 பாசுரங்களிலே. அதனால இப்பொழுது இன்றைய பாசுரத்துக்கு வருவோம். இன்றைய பாசுரம் ஆனந்த பைரவியிலே ராகத்திலே பாடக்கூடியது. அவர் நண்பர், உற்ற நண்பர் உகந்து வந்து இந்த பாடலை இசைப்பதற்கு தயாராக இருக்கிறார். அது மேலே இது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாசுரம். இது 9வது தோழியை எழுப்புகின்ற பாசுரம். நாளைக்கு 10வது தோழி. நாளைக்கு 10வது தோழி கடுமையாக எதிர்த்து பேசுகிறாள். இதுவரையும் கடுமையாக பேசினதெல்லாம் உள்ளடங்கி இருந்தது. நேரடியாக வெளிப்படையாக ஆண்டாள் 15வது பாசுரத்திலே என்ன கடுமையாக வாதிடுகிறாள் என்ற அப்பட்டமாக சொல்லிட்டார். இதுவரை இன்னைக்கு பாக்குறீங்கன்னா இன்னைக்கு விடிந்தது அடையாளம் சொல்றா. ஆனா அவர் எதிர்த்து பேசுறது உள்ள இருக்கு, உள்ளர்த்தமாக இருக்கு, உட்பொருளாக இருக்கு. உங்கள் புழக்கடை ஓட்டத்து வாவியுள், உங்கள் புழக்கடை ஓட்டத்து வாவியுள், உங்கள் புழக்கடை ஓட்டத்து வாவியுள், உங்கள் புழக்கடை ஓட்டத்து வாவியுள், செங்கழி நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பினகான், செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பினகான், செங்கல் கொடி கூரை செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர், பெண்கள் பொடி கூரை பெண்பல் தவர், தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார், தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கோடு சக்கரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையல், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையல், பங்கைய கண்ணானை பாடையில் ஓரெம்பாவாய், பங்கைய கண்ணானை பாடில் ஓரும் பாவாய். தன்யவாதாக. மிக்க நன்றி. அழைத்து நேற்று இரவு தான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்தால் தான் இந்த தொடர் சொற்பொழிவு நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் முதல் நாள் ஒருத்தர் வந்தார், முதல் நாளே இவர் வந்துட்டார். முதல் நாள் இங்கே உட்காந்துருந்தவர் கேட்டார், நீங்கள் அடுத்தது பாடிட போகிறீங்களோன்னு பயந்துட்டேன்னார்.
ஏன்னா அந்த மாதிரி இப்போ நன்றாக பாடின பாடு நான் பாடினா நல்லா இருக்காது. அதனால நான் வந்து அமெச்சூர் என்று சொல்வார்கள். நான் ஒழுங்காக கற்றுக்கொள்ளாமல் கேள்வி பட்டே கற்றுக்கொண்டேன். இவருடைய குடும்பம் வந்து திருக்குடந்தையை சேர்ந்தது. திருக்குடந்தையில் இவங்களுடைய குடும்பமே பாடக்கூடிய தங்கை வந்து நன்றாக பாடுவார்கள் என்று சொன்னார்கள். ஒரு நாள் தங்கையை சென்னையிலேருந்தே வர வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். வர வச்சு இங்கே பாட சொல்லுங்க மாதிரி. ஏன்னா குடும்பத்தோடு சேர்ந்து பாடினா அது ஒரு குதூகலம். நம்ம கோயிலுக்கு போகும்போது எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும், நாமளே அழைத்து கொண்டு வரணும். அப்படி மற்ற இடங்களுக்கெல்லாம் அழைத்து போகணும்னு அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகும்போது அழைத்து கொண்டு வரணும். ஒரு கட்டாயப்படுத்தி கூட அழைச்சிட்டு வரணும். இந்த கட்டாயப்படுத்தாமல் வந்து பாடி நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அது வந்து அது ஒவ்வொரு வரியும் 2வது தடவை பாடும்பொழுது நமக்கு இன்னும் அந்த அர்த்தம் உடனே புரியும். அப்படின்னா எப்போதுமே நீங்கள் என்ன சொல்லணும்னா, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். அதனால இங்கே கொஞ்சம் பிரித்து பேசுகிறாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து, உங்கள் புழக்கடை. அப்போ அவங்க அந்த உள்ளே இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன நாங்கள் நீங்கள் உங்கள்லாம் பிரிச்சுக்கிறீங்க, பிரித்து பேசுகிறீங்க, நாங்கள்ங்கிறீங்க, உங்கள்ங்கிறீங்க, நீங்கள்ங்கிறீங்க, இப்படி பிரித்து பேசாதீங்க, நம்ம எல்லாரும் ஒன்று தானே அப்படின்னு. அப்போ எழுந்து வா அப்படிங்கிறாங்க. எங்களோட சேர்ந்து 5 லட்சம் பேர் நீங்கள் எழுந்து வரணும். அப்புறம் உங்கள் புழக்கடை தோட்டல்னு சொல்லாமல் என்ன செய்யணும்? அவங்க சொன்னா திருப்பி உங்களை கேட்டாங்க, உங்களுடைய எல்லாருடைய 5 லட்சம் பெண்களுடைய முகமெல்லாம் பூ போன்று இருக்கிறது. என்ன பூ போன்று இருக்கிறது? செங்கழி நீர் பூ போன்று இருக்கிறது. அதனால செங்கழி நீர் போன்று நீங்க இந்த தாயார் சன்னதியில போய் கேட்டு வாங்கி அதை தாயாருக்கு சமர்ப்பிங்க. இங்க செங்கழி நீர் பூ கிடைக்கும். இந்த ஊர்ல தான் பூக்கடை தெருன்னே ஒரு தெரு இருக்கு. வேற எங்கேயாவது இருக்குமான்னு தெரியல. பூக்கடை தெருன்னே பேரு. அதனால சாத்தார வீதின்னு பேரை சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா சாற்றுகின்ற வீதி, பூவை சாற்றுகின்ற வீதி. இங்கே எப்பொழுதும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கொண்டு இருக்கிறது பூ. வெளிநாட்டில் போய் பார்த்தா அங்கே வாடாமல் இருக்கும் அந்த பூ. ஏன்னா இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பார்சல் செய்து பேக் பண்ணி அதை அங்கே அனுப்புகிறாங்க, கப்பலில் அனுப்புகிறாங்க. கப்பல் போகிறதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த பூ இன்னைக்கு பூத்த மாதிரி இருக்கும். அப்படி ஜாக்கிரதையாக கொண்டு போகிறாங்க. எதுக்கு இதில்னா இந்த இதில் கொண்டு போகிறதில்ல, விமானத்தில் கொண்டு போனால் நாளைக்கே போயிடும். அதனால் அது விமானத்தில் கொண்டு போக முடியாது. அது அவ்வளோ பூ போகிறது இங்கே, டன்னாக போகிறதுங்க. அதனால் இந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீரங்கநாதனுக்கு தனி, அதுக்கு மாலைங்கிறது தனி. இருவாட்சி பூ என்ற ஒரு பூவை சேர்த்து, மல்லிகை பூ சேர்த்து, அதுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கும். நிறங்கள், பல நிறங்கள் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இந்த ஊர் தான் நானும் பார்த்துருக்கேன். சேலத்தில் நிறைய பூக்கள் தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. ஆனால் இந்த ஊர் தான் பூக்கடைக்குன்னே ஒரு வீதி இருக்கு. பூக்கடைக்கே வீதி. காலையில் 4 மணிக்கெல்லாம் நீங்கள் போய் பூ வாங்கலாம், ராத்திரி 12 மணி வரையிலையும் பூ வாங்கலாம், எப்போ வேணாலும் போய் பூ வாங்கலாம். அப்படி அதனால் இங்கே அதனால் பூங்கிறது எம்பெருமானுக்கு நறுமணம் இருப்பதனால அவனுக்கு பிடிக்கிறது. நறுமண பொருள் எல்லாத்தையும் சேர்க்கலாம். இன்னைக்கு தான் சொன்னாங்க, இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். அதனால நேற்று வந்து முத்து அணிகள் அணைந்த நேற்று சேவை. நேற்று முத்து குறியுமாங்க, முத்தங்கியுமாங்க. அதனால எம்பெருமானுக்கும் பெரிய பெருமாளுக்கும் முத்தங்கி சேவை, நம்பெருமாளுக்கும் நின்று கொண்டிருக்கிற கோலத்தில் இருக்கிற நம்பெருமாளுக்கும் முத்து அங்கி சேவை. அதில் இன்று என்ன சொன்னாங்கன்னா, ஏலக்காயை பொடி செய்து அந்த நறுமணத்தோடு உள்ள பூமாலையை இன்று சாப்பிடுவார்களாம். இன்று நான் இப்போதான் கேள்விப்பட்டது. ஏன்னா தரிசிச்சிருக்கோம், தரிசனம் பண்ணியிருக்கோம், அதாவது சேவித்திருக்கோம். ஆனால் அந்த வரும் வழியெல்லாம் அந்த ஏலக்காய் வாசனை நறுமணம் வீசும் சொல்கிறார்கள். இந்த கும்பலில் இப்போதான் போக முடியலையே தவிர, வயதான பிறகு. முன்னெல்லாம் இங்கே 49 வருஷமா இங்கே இருக்கும். அதனால எங்கேயாவது எப்பாவது போய் பார்ப்பது உண்டோ. ஆனால் அந்த நம்முடைய மூக்கு சரியா இருக்கணும், நல்ல வாசனை. அதனால எம்பெருமானுக்கு பூவை சமர்ப்பிப்பதற்கு முன்பு நம்ம வாசனையை நுகரக்கூடாது, நறுமணத்தை நுகரக்கூடாது.
அது எப்படின்னா மூக்காப்ப நிறுத்திக்கணும், மூச்சை நிறுத்திக்கிட்டு. அதே மாதிரி தான் வீட்டில் சமையல் செய்கிற பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே, பொருள் எல்லாமே அந்த கொதிக்கும் போதே ரசம் வாசனை வரும். அந்த வாசனையை பிடிக்காமல் எப்படியாவது கஷ்டப்பட்டு அது எம்பெருமானுக்கு முதல்ல சமர்ப்பிக்கணும், சொல்லிடணும், முன்னாடியே சொல்லிடணும். அடுப்பில் ஏதாவது வைக்கும் போதே சொல்லிடணும். எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. அதனால அடைக்கலப்பத்து என்று ஒரு 10 பாசுரம், தமிழ் பாசுரம், அதை எழுதியவர், இயற்றி அருளியவர் வேதாந்த தேசிகர் என்பவர். அவர் 28 தமிழ் பிரபந்தத்தை இயற்றி அருளியிருக்கிறார். அதில் ஒன்று பதி எனக்கு கூடாமல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாசுரம். எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல் முற்றி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் அடைக்கலம் அடைந்தேனே என்று முதல் பாசுரம். அதனால எப்படி அது அது அடைக்கலை பத்து சொல்லி அடுப்பை மூட்டு என்று எங்களுக்கு வழங்கும். அப்படி அந்த 10 பாசுரம் சொல்லணுமா? அது சொல்லிட்டா நீங்க இந்த வாசனையை கூட பிடிச்சிக்கலாம். சொல்றேன், இந்த வாசனையை பிடிக்காம இருக்க முடியாது. இந்த காதும் திறந்திருக்கு, மூக்கும் திறந்திருக்கு, வாய் தான் மூட முடியும். வாய் தான் அந்த மூட மாட்டேங்கிறாங்க சொல்லியும். வாய் வாயை மூடு, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, வாய் மூடா பட்டினின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாய் மூடா பட்டினின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொரு வேடிக்கையாக சொல்வார்கள், நிர்ஜலம் என்று சொல்லும் பொழுது தண்ணீர் மட்டும் குடிக்க மாட்டேன், மற்ற எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். அப்படி ஜலம் இல்லை, ஜலம் மட்டும் இல்லை, நிர்ஜலம் அப்படின்னு புதிதாக ஒரு அர்த்தத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். ஆமா, அதனால இங்க வந்து ஏகாதசிக்கு பட்னி கிடப்பது என்பது முக்கியம் இல்லை. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எப்பொழுதுமே அவனுடைய உருவங்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். பரரூபமாக நினைத்து கொள்ளலாம், வியூகம், விபவம், எந்த அவதாரத்தையும் நினைத்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த ராமாவதாரம் சொல்லும்பொழுது மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாயின்னு பாசுரத்திலிருந்து, அதே மாதிரி தென்னிலங்கை கோமானி செற்ற அப்படின்னு சொன்ன அந்த அந்த பார்க்கலாம். அதே மாதிரி விபீஷணனை நினைக்கும் பொழுது எம்பெருமானை ரங்கநாதனை அயோத்தியிலிருந்து கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் வைக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. அதனால இன்றும் இரவு, இன்று இரவு கூட விபீஷணன் முக்கியமாக, ஏன்னா நாளைக்கு வைகுண்ட ஏகாதசிங்கிறதுனால இரவெல்லாம் வந்து இங்கே திருவாராதனம் செய்கிறான் என்ற ஒரு நமக்கு ஐதீகம், நம்பிக்கை. அப்படி வைத்துக்கொண்டு இங்கே உங்கள் புழக்கடைன்னு சொன்ன, உங்கள் புழக்கடை, அந்த எழுந்திருக்காமல் இருக்கக்கூடிய பிடிவாதம் பிடிக்கக்கூடிய பெண் என்ன சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய முகங்கள்லாம் பூக்கள் மாலை இருக்கின்றன, அந்த பூக்கள் வந்து உங்களையே ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு மலர்ந்து விட்டதாக நினைத்து கொண்டு காலை விடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள், அது தவறு அப்படின்னு பதில் சொன்னார். அதுக்கு தான் சொன்னா உங்கள் புழக்கடை. எங்க வீட்டில் இல்லை, அதாவது நாங்கள்லாம் கும்பலா வரும்பொழுது அந்த நீராட்டம் செய்வதற்காக, பாவை நோன்பு நூற்பதற்காக நாங்கள் வீதியில் வரும்பொழுது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு பூக்கள் மலர்ந்தன என்று சொல்லவில்லை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவி. புழக்கடை என்றால் பின்பகுதி என்றால், வாசற்கடைங்கிறது முன்பகுதி, பின்பகுதிக்கு புழக்கடை என்று சொல்லுவோம். கொஞ்சம் கொச்சை மொழியில பிழக்கடைன்னு சொல்லுவோம். அதனால புழக்கடை அது ஒன்றும் உங்களுக்கு சாஸ்திரம் தெரியணும். காலை வேளையில இந்த புழக்கடை கதவு இருக்கிறது, அதை திறந்து வைக்கணும். அது வழியா மகாலட்சுமி உள்ளே வருகிறாள் என்று ஒரு நம்பிக்கை. அதேபோல மாலையிலே வாசல் கதவு திறந்துருக்கும். வாசல் கதவு என்ன, கொசு வருதுங்கிறதுக்காக மூடி வச்சிருக்கோம், பூட்டியே வச்சிருக்கோம். பூட்டக்கூடாது, அவ்வளவுதான். கதவை சாத்தி வைக்கலாமே தவிர எதுவுமே பூட்டக்கூடாது. இங்க அதான் சொன்னாங்க, வாசல் திறவாதார் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தது. அப்புறம் நீ வந்து மணிக்கதவன் தாழ் திறவாயின்னு ஒரு இடத்துல இருந்தது. என்ன பூட்டு எங்க இருக்குன்னே தெரியல, நாதாங்கி அந்த தாழ்பாள் எங்க இருக்கிறதுன்னு தெரியல, அதனால நீங்க வந்து திறக்கணும்னு அந்த தோழிகள் எல்லாம் சொன்னாங்க. இங்க உங்கள் புழக்கடை தோட்டத்து, பெரிய தோட்டம், அந்த பெண்ண வீட்டுல பெரிய வீடு, தோட்டம் பெருசு. இந்த தோட்டத்துல பெரிய ஒரு கிணறு இருக்கிறது. அதுக்கு சமஸ்கிருதத்திலே வாபி என்று பெயர். அந்த பெரிய கிணறு நீங்க இப்ப கிராமத்துல தான் பார்க்க முடியும், நகரத்துல பார்க்க முடியல. கிணறே இல்லைங்கிறாங்க சில பேர்.
வீட்டில் கிணறு இல்லை. கிணறு இருந்தால் தான் அந்த கிணத்து தண்ணி நீரைத்தான் எடுத்துக்கொண்டு நான் உட்கொள்வேன் என்று ஆச்சாரமாக இருப்பவர் சொல்வார். அதனால் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் பெரியவங்களை வராமல் காரணம் கிணறு இல்லை. கிணறு இருந்தால் தான் வருவாங்க. ஏன் கிணறு வேணும்னு கேட்டால், இயற்கையாக பூமியிலேருந்து வரக்கூடிய நீர் இல்லாவிட்டா நாம் என்ன பண்ணுறோம், வெளிநாட்டு பழக்கத்தை நம் நாட்டில் கொண்டு வந்து விட்டு கீழே இருக்கிற நிலத்தடி நீரை ஒரு மோட்டார் வைத்து அதை மேலே ஒரு தொட்டியில் ஏற்றி, அந்த தொட்டியிலிருந்து ரொம்ப நாள் அந்த கழுவாத தொட்டியிலிருந்து தினமும் அந்த நீரை பயன்படுத்தி ஒன்று நீராடுகிறோம் அல்லது சமையலுக்கு பயன்படுத்தும். ரொம்ப தப்பு அது. எப்போ அந்த தொட்டியை கழுவினீங்கன்னு தெரியாது. 3 மாதம் 4 மாதம் அப்படின்னா. வீடு கிணறுன்னா உடனே ஒரு புதிய நீர் கிடைக்கும். இந்த கிணறு நீர் வந்து மார்கழி மாதத்துல உஷ்ணமாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். கோடை காலங்களில் அது குளிர்ச்சியாக இருக்கும். அதுதான் கிணத்து நீருக்கு ஒரு அதிசயம். அது மாதிரி நிறைய உவமைகள் உண்டு. அதனால கிணத்து நீருக்கு அவர் அப்படிப்பட்டது. கிணத்து நீர் தூய நீராக இருக்கும், தூய்மையான தண்ணீராக இருக்கும். அப்படி உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், வாப்பி என்பது கிணறை சுற்றி இருக்கிற தோட்டம், வாவியுள் செங்கை நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கை நீர் பூ என்பது காலையிலே மலர்கின்ற பூ. தாமரை என்று சொல்லலாம், செந்தாமரை என்று சொல்லலாம், ரெட் லோட்டஸ் என்று தான் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேற அவங்களுக்கு நிறைய இடத்துல அந்த பொட்டானிக்கல் ஈக்குவலண்ட்டுங்கிறது கிடைக்கல. அதனால நம்ம ஊர் செடி கொடி பூ காய் வகைகளுக்கு சிலவற்றுக்கு முக்காவாசி ஆங்கிலத்திலே கிடைக்கிறது, சிலது கிடைக்கல. அது ஆங்கிலத்திலே கிடைக்காத ஒன்று செங்கழி நீர் பூ. அதனால இந்த செங்கழி நீர் பூ காலையிலே மலர்கள். செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து, அந்த இதழ்கள் மெதுவாக மலரும் பொழுது நம்ம கண்ணு கூட தெரியாது. நீங்க உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பக்கத்துல அப்பவும் தெரியாது, ஏன்னா எவ்வளவு மெதுவாக அசைகிறது. இப்ப நம்ம பூமி கூட சுத்துகிறது என்று சொல்லணும். நம்ம உட்காந்துருக்கிற பூமி சுத்துகிறது. நம்ம சுத்துறது தெரிஞ்சுன்னா நம்ம எங்கேயாவது மயக்கடித்து விழுந்துருவோம். அதனால தெரிகிறது, நம்ம இந்த பூமி சுத்துறது தெரியவே இல்லை. அதனால பூமி வந்து சூரியனை சுற்றி வருகிறது சொல்றோம், நம்மை சுற்றி சந்திரன் சுற்றி வருகிறது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது உண்மைதான். விஞ்ஞானம்ங்கிறது மெஞ்ஞானம் தான். அதனால உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவிகள் செங்கை நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். ஆம்பல் என்ற மலருக்கு 2 நிறம் உண்டு, வெள்ளை நீலம். ப்ளூ லில்லி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அல்லது ஒயிட் லில்லி என்று சொல்வார்கள். அவை மாலையிலே மலரக்கூடியது. காலையிலே அதனுடைய இதழ்கள் மூடிவிடும், கூம்பி விடும் என்று சொல்வார்கள். வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், அவை மூடிவிட்டன. அதாவது காலை வேளை வந்து விட்டது என்றார். ஆம்பல் மலர்கள் மூடிவிட்டன, இதழ்கள் மூடிவிட்டன. செங்கை நீர் பூக்கள் மலர்ந்து விட்டன. செங்கை, அதை நீ அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு சொல்ற பதில், 5 லட்சம் பேர்கள்ல சில பேர் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு பாவை நோன்புக்கு வருகிறார்களோ என்னவோ, அவர்கள் முகம் வாடி இருக்கிறது. அதை நீங்கள் வந்து ஆம்பல் மலர்கள் கூம்பினதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். இந்த பாசனத்தோட நீங்க இந்த உள்ளுக்குள்ள பொருளை எதிர்த்து பேசுறதுங்கிறது முடியாது. இதோட முடியும், இன்னையோட முடியும். நாளைக்கு வந்து நேரவே பேசிடுறா, அதனால நேரவே சண்டை போடுறா. அதை நாம் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு செங்கை நீர் வாங்கி ஆம்பல் வாய் கூம்பினகான். அப்புறம் இன்னொரு அடையாளம் சொல்றேன், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் என்பது ஒரு காவி நிறத்துக்கு செங்கலை உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். செங்கல் வந்து இந்த கல்லை, அதாவது களிமண்ணை செவ்வகமாக அதை செய்து அதை நெருப்பிலே போட்டு அதை வாட்டும் பொழுது அது சிவப்பாக மாறிடும். இது காவி நிறம். அதனால அந்த நிறம் நம்ம நேராக பார்த்தாதான் சொல்ல முடியும். அந்த செங்கலை வச்சுதான் வீடெல்லாம் கட்டுறோம். இப்போ வேற விதமா வந்துருச்சு, இருந்தாலும் அந்த காலத்துல. அதனால செங்கல் என்பது காவி நிறத்துக்கு. செங்கல் பொடி, இந்த செங்கலை பொடி செய்தால் எப்படி இருக்குமோ அந்த நிறம். கூரை என்றால் ஆடை. இப்ப இந்த துறவி உடுத்தி கொண்டிருக்கிறாரு, அதுக்கு பேர் காவி உடை. இந்த காவி உடைக்கு சொல்றது செங்கல் பொடி கூரை.
வெண்பல் தவத்தவர் அவர்கள் உபனிஷத்தால சொல்லிக் கொடுக்கறதா எப்பொழுதுமே கற்றுக்கொண்டிருப்பதாலையும் கற்றுக் கொடுப்பதாலையும் அவர்களுக்கு பல் வெள்ளையாக இருக்கிறது. வெண்பல் தவத்தவர். அதனால காவி உடை உடுத்தி கொண்டிருப்பவர் இப்ப நம்ம உடல்லே தெரியும் உங்களுக்கு, சில உறுப்புகள் வெண்மையாக இருக்கும். அதாவது பல்லு, நகம் இதெல்லாம் வெண்மையாக இருக்கும். கால் நகம், கை நகம் எல்லாமே வெள்ளையா இருக்கும். என்னதான் வேற நிறமாக இருந்தா கூட நமக்கு அந்த நிறம் இருக்கு. வெண்பல் தவத்தவர். தங்கள் திருக்கோயில் அவர்களுக்கு ஒரு கோயில் இருக்கிறது. இப்ப பலஹாரி புருஷோத்தம ராமானுஜர் மடத்துக்கு என்று இந்த வெங்கடேச பெருமாள் கோவில், இந்த ஜீயர் சுவாமிக்கு இந்த கோவில். அதனால ஒவ்வொரு ஜீயருக்கும் ஒரு கோவில் இருக்கிறது. அதனால எங்களுடைய ஜீயருக்கு தசாவதார சந்நிதி என்று 10 அவதாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்நிதி இருக்கிறது. இந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு பின்னால் இருக்கு. நீங்க போய் அதெல்லாம் சேவிச்சிருக்கீங்கன்னா சேவிக்கணும். அதுல 10 அவதாரம் அங்க இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அவரவர்களுக்கு ஒரு கோயில் இருக்கிறது. அதனால செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், தவத்தவர் தவம் செய்கின்றவர்கள், அதனால முனிவர்கள் அர்த்தம். தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவரவர்கள் கோயிலுக்கு போய் அந்தந்த அவர் அங்கே சங்கு ஊதி இந்த பூஜையை தொடங்குவார்கள், திருவாராதனத்தை ஆரம்பிப்பார்கள். அப்படி சங்கிடுவான் போதந்தார். தெருவிலே அந்த கோயிலுக்கு செல்லும் பொழுதே அந்த துறவிகள் சங்கு ஊதி செல்வார்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, கிராமத்தில் இருக்கவங்க நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்த பொழுது அங்கே திருவேட்களம் என்ற பரமசிவன் கோயில் பக்கத்திலே இருந்தோம், குடியிருந்தோம். அந்த திருவேட்களத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் 4:30 மணிக்கெல்லாம் ஒருவர் கையிலே இசைக்கருவியை வைத்துக்கொண்டு அந்த பாசுரங்களை பாடி வருவார். அந்த மாதிரி 4:30 மணிக்கு முழித்து கொண்டு பாடுகிறவங்களை இன்னைக்கெல்லாம் பார்க்கல. இங்கேயும் பஜன் பண்றாங்க, இப்ப இங்கேயும் பஜனை பண்றாங்க, நீங்க கூட போறாங்க. அதனால அந்த பாட்டு பாடிக்கொண்டே அவருக்கு நிறைய பாட்டு தெரிகிறது. ஏன்னா ஒவ்வொரு தெருவா போய் நிறைய தெரு எல்லாத்தையும் ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்க மாட்டாரு. 30 பாசுரத்தையும் திருப்பி திருப்பி பாட மாட்டார். அதனால எல்லாம் நிறைய தெரிகிறது. பல தெய்வங்களை பற்றி தெரிந்து அவர் பாடிக்கொண்டு வருகிறார். எதுக்காக சொல்றாருன்னா, அவர் வரும்பொழுதே நம்ம எழுந்திருக்கணும். அந்த இனிய ஓசை கேட்கும். அதனால ரொம்ப கொட்டு ஒற்றை கொட்டு என்று சொல்லுவார். அந்த மாதிரி காது அடுத்த நாளைக்கு பாசுறோம் சில் என்று அழையேன் மீன் அந்த மாதிரி விழாது. நல்ல இனிமையாக விழும். அதை எழுந்திருக்கணும். அப்ப எழுந்து என்ன பாடுறான்னு கூட கவனிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். நல்ல பரமசிவனை பற்றி நிறைய பாடல்கள் பாடி வருவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருவாச்சகம், திருவாச்சகத்துக்கு உருகாதார், ஒரு வாச்சகத்துக்கும் உருகாதார்னு ஒன்று உண்டு. அதனால மாணிக்க வாசகர் எழுதின திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் திருவம்பாவை எல்லாத்தையும் பாடி வருவார். அவர் படித்தவரா என்னன்னு கூட தெரியாது, ஆனால் அவ்வளவு பாடல்கள் தெரிஞ்சவரார். அதனால செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான். அவர் சொல்ல சங்கு ஊதிக்கிட்டே வருவார். சங்கிடுவான் போதந்தார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து விட்டார் அர்த்தம். போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நேற்று தமிழ்ல கொச்சை மொழியில சொல்லுவாங்க, சவடாலா பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய சொல்லுவாங்க, நீ தான் எங்களுக்கு அறிவுரை தருவோனால பேசினேன், எங்களை எழுப்புவேன் என்று சொன்னாய், ஆனால் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நீ வாயாடியாக இருக்கிறாய். ஆங்கிலத்திலே சாட்டர் பாக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதனால வாயாடியாக இருக்கிறார். அதனால வாய் பேசும், செயலிலே இல்லை, செயல் வீரராக நீ இல்லை. படுத்துக் கொண்டிருக்கிறாய், தூங்கிக் கொண்டிருப்பது பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கிறாய், எம்பெருமான் ரங்கநாதன் போல அப்படிலாம் சொல்லலாம். அறிதுயிலாக இருக்கின்றாய். அதனால அதுக்காக தான் பின்னால் என்ன சொல்றாங்க, வாய் பேசும் நங்காய் என்று பாராட்டு சொல்றாங்க. நல்ல பெண் நீ. அதனால வாய் சொல்லில் வீரராக இருக்காமல் செயலையும் காட்டு. நீ எழுந்து எங்களை நடத்தி செல். நீ தான் தலைவியாக இருக்க வேண்டும். நாயக பெண் பிள்ளாய்னு முன்னாடி பார்த்தோம் ஒரு பாசனத்துல. அதனால எனக்கு தலைவியாக இருக்க வேண்டும் நீ என்று சொல்கிறார்.
அதனால எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நல்ல பெண்ணே என்று சொல்லும் பொழுது நங்காய் எழுந்திராய், எழுந்துகோ. படுக்கையை விட்டு படுத்துக்கிட்டே பதிலும் சொல்லலைங்கிற வாய் தரவாதான்னு முன்னாடி பார்த்தோம். அதனால உள்ள வாங்கன்னு ஒருத்தரை படுத்துக்கிட்டே கூப்பிடக்கூடாது. அப்படி இப்போ படுத்துக்கிட்டேயும் பேசவும் இல்லை, வாயை திறக்கல. அதனால வாய் பேசும் நேற்று பேசினேன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிற, உன்னுடைய இனிமையான பேச்சை கேட்டு மகிழ நாங்கள் வந்துட்டோம். உன்னை விட்டு விட்டு நாங்கள் எல்லாரும் 5 லட்சம் பேர் போயிடலாம் அப்படி நினைக்கல. அதனால வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் வெட்கம் இல்லாமல் இருக்கிறாயே. இவ்வளவு பேர் வந்து கூப்பிடுறோம், 5 லட்சம் பேர் கூப்பிடுறோம். நானாதாய் வெட்கம் இல்லாமல் இருக்கிறாய். நாவுடையாய் வாய்ச்சொல்லில் வீரராக இருக்கிறாய். நாவுடையாய் ஆதிசேஷன் போல 1000 நாவுகளை கொண்டு இருக்கிறாயோ என்னவோ என்று கேட்கிறார். நாவுடையாய். அப்ப கேட்டாவோ யாரை போற்ற வேண்டும், யாரை பாராட்ட வேண்டும் என்று கேட்கிற பொழுது வாய்பேசும் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில், கையிலே சங்கையும் சக்கரத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானை, ஸ்ரீமன் நாராயணனை, பரரூபனை, வியூகரூபனை, விபவ ரூபனை நினைத்து கொண்டு பாட வேண்டும். அதனால சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு என்று சொல்கிறார். 13 தடவை பாடு பாடு என்று சொல்லும்போது இதுல ஒரு பாடு 13வது பாடு. ஒரே படாத பாடு. என்னன்னா எழுந்திருக்கிறதுக்கு முடியல, எழுந்திருக்க சொல்றாங்க, கால வேளையில எழுந்திருக்க சொல்றாங்க. அதனால மத்தியானமும் தூங்குறோம், சில வேளை பகல்ல தூங்குறது பரவாயில்ல, மாலை வேளையில தூங்கக்கூடாதுன்னு சொல்றோம். காலையிலே கதிரவன் எழும் பொழுதும் மாலையிலே கதிரவன் மறையும் பொழுதும் தூங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதனால அப்படி தூங்கினால் என்ன என்றால் அதுக்காக ஒரு அச்சம் உறுத்துகிறார்கள். நமக்கு வந்து வரக்கூடிய பணம் வராது, வந்த பணம் போயிடும், செல்வம் குறைந்து விடுங்கிறார். அப்படி இங்கே பங்கை சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பராசர பட்டர் என்ற ஒரு பெரியவர் இந்த ஊரிலே அர்ச்சகராக இருந்தார். அவர் வந்து சொன்னார், எம்பெருமான் ரங்கநாதன் சொன்னார், அதாவது தாயாரை பார்த்து சொன்னது, ரங்கநாதன் என்ன செய்கிறான் என்றால் கையிலே 5 ஆயுதங்கள் வைத்திருக்கிறார். சக்கரம் வலது கையிலே, இடது கையிலே சங்கு. திருக்கோவிலூர் என்ற திவ்ய கேத்திரத்துக்கு போனீங்கன்னா வலது கையில் சங்கு, இடது கையில் சக்கரம். அப்புறம் கதை என்று கையிலே, 4 கை திருக்கைகள், தோளிலே வில், அம்பு, பின்னாலே முதுகு பின்னாலே அம்பரா துணி என்று அம்பு பெட்டி, பிறகு கட்கம் என்ற கத்தி. கதை, கத்தி, சங்கு, சக்கரம், வில் என்று 5 ஆயுதங்களை. இந்த 5 ஆயுதங்களும் நீங்க ஏதாவது இப்பெல்லாம் சொல்றீங்களே பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக்ல வச்சா கூட நமக்கு கனமா இருக்கு, இப்படி பிடிச்சுக்கணும். எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருப்பீங்க. தாயாரை பார்த்து சொன்னார், தாயாரே ரங்கநாயகியே உனக்காக எம்பெருமான் 5 ஆயுதங்களை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டு நிற்கிறார் அப்படி சொன்னார். அதனால அப்படி இங்கே வந்து சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை, பங்கைய கண்ணான் தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன், புண்டரீகாட்சன். அன்னைக்கே சொன்னேன், எப்பொழுதுமே செந்தாமரை கண்ணனை நாம் நினைவில் கொண்டால் நாம் தூய்மையாக ஆகிவிடுவோம். அதனால அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்கியாத்யந்தர சுச்சிஹி என்று மந்திரம் சொல்கிறது. அப்படி நாம தூய்மையாக ஆகிவிடும். எம்பெருமான் திருநாமத்தை சொன்னாலே தூய்மையாகிவிடும். அதனால அப்படி பங்கைய கண்ணானை பாடு என்று சொன்னார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்தில் ஆசிரியருடைய வீட்டுக்குள்ளே சென்று அங்கே செங்கல் நீர் பூ நிறைய இருக்கிறது, பெரிய கிணறு இருக்கிறது, கிணற்றை சுற்றி தோட்டம், தோட்டத்தில் பூச்செடிகள், அங்கே செங்கல் நீர் பாய் நெகிழ்ந்து என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் விரைவாக காலையிலே எழுந்து நன்றாக விழிப்புணர்வோடு ஆசிரியர் வீட்டுக்கு வந்திருக்கிறார்.
செங்கை நீர் வாழ்விழிந்து ஆம்பல் வாய் கும்பினான். அவர் ஒருவேளை 2-3 குழுக்களாக நடத்துகிறார் தெரியுது. முதல் நாள் மாலை கற்றவர்கள் அவர் போய்விட்டார்கள். மறுநாள் காலையிலே கற்றுக்கொள்ள வருபவர்கள் அங்கே வந்திருக்கிறார். செங்கை நீர் வாய் நுழைந்து ஆம்பல் வாய் கூம்பினான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். எப்பொழுதுமே பாடசாலை பள்ளிக்கூடம் என்று இருந்தால் துறவிகள் அங்கே ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனால செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். இந்த நல்ல மாணவர்களை அவர்கள் கூப்பிடுவார்கள், அழைத்து அவரவர் கோயில்களிலே பாசுரங்களை பாடச் சொல்லி அழைப்பார்கள். அதனால சங்கிடுவான் போதந்தார். அவர்கள் முன்னாடியே ஆசிரியர்கிட்ட சொல்லி வைத்திருப்பார்கள், மாணவர்கள் எங்கள் மடத்துக்கு எங்கள் கோவிலிலே பாசுரங்கள் பாட வேண்டும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த கோவிலில் நிறைய பேர், இப்போ முந்தானான்னு நினைக்கிறேன், இல்லை நேற்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடுவதற்காக ஒரு 100 பேர் வந்திருந்தார். 100 பேர் எல்லா ஸ்தோத்திரங்களையும் சொல்லிவிட்டு சென்றார்கள். தினமும் அவர்கள் செய்கிறார்கள். இந்த ஸ்ரீரங்கத்திலே ரகுநாதன் என்பவர், அது பிஹெச்இலேருந்து ரிட்டையர் ஆனவர் தான். இவரும் ரகுநாதன், அவரும் ரகுநாதன் தான். ரகுநாதன்கிறவர் ரொம்ப புகழ்வாய்ந்த பெயர் பொருள். அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு, நடத்தி கொண்டிருக்கிறார். 100 பேர் வராங்க. அவர் சென்ற இடமெல்லாம் போய் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நிறைய ஸ்தோத்திரங்கள் தமிழிலே அப்படி சொல்லி கொடுத்து சொல்லி தந்து, இப்போ அவர் வருடாவரணம் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடிலாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிறார். அப்பொழுது எல்லாம் விடுமுறை என்பதனால இந்த 2 நாளும் விடுமுறை, நம்ம நாட்டுக்கு இன்றியமையாத விடுமுறை. அதனால ஆகஸ்ட் 15 நடத்தி கொண்டிருந்தவர் இப்பொழுது அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிறார். நீங்க எல்லாரும் வரலாம். அன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 9 மணி வரை, மாலை 9 மணி வரை தொடர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக்கொண்டே இருப்பார். சர்வப்பிரஹரணாயுத இதி என்று சொல்லி சர்வப்பிரஹரணாயுதாக முடித்து திரும்பி வனமாலிகதீசாங்கி சொல்லாமல் மீண்டும் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ என்று 1008 திருநாமங்களையும் சொல்வார். அதில் என்ன காரணம் பின்னால சொல்றது என்ன, கடைசியில சொல்லுவாங்க. வனமாலிகதீசாங்கிறது பின்னால சொல்லுவாங்க. ஏன்னா பலஸ்ருதி என்று பெயர். அதற்கு என்ன பயன், நாம் சொல்வதற்கு என்ன பயன் நீங்க கேட்பீங்க. ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. இந்த பட்டியலை பற்றி கவலைப்படாமல், எம்பெருமானிடம் எதுவும் கேட்காமல், எதுவுமே கேட்கக்கூடாது. நம்முடைய வேண்டுகோள் எதுவுமே இருக்கக்கூடாது. கோத்திரம், நட்சத்திரம், பெயர், ராசி, லக்னம் எல்லாத்தையும் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது நாம அது உயர்ந்த எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனால நாம 15 பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுத்து பண்ணா அது 15 பேருக்கும் கேட்போம் 100 ரூபாய். அதனால எதுக்கு சொல்ல வர, இப்போ அந்த ஆசிரியர் வீட்டுக்கு வந்தவர்கள் செங்கை நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் கும்பினான், செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார், எங்களை முன்னம் எழுப்புவான். சில மாணவர்கள் மற்ற மாணவர்களை எழுப்பி வகுப்புக்கு நேரத்துக்கு செல்வார்கள். எங்களை எழுப்புவான். சில பேர் தூங்கி கொண்டிருக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சோம்பேறிகளாக இருந்தால் அவர்களை சுறுசுறுப்பாக மாற்றுவதற்காக அவர் அழைக்கிறார்கள். வாய் பேசும் நங்காய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம். அப்போ அந்த மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கடைசியில என்ன சொல்லிக் கொடுக்கிறார், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேதோ பாடு என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் இறுதியான பாடம். தினமுமே கடைசி பாடம் அதுதான். சன்னோ மித்ர சம்வருணா சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதி சன்னோ விஷ்ணுருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ஓம் சாந்தி 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 என்று தொடங்குவார் வகுப்பை. கடைசியில் அதே தான் சொல்லி கொஞ்சம் மாற்றி சொல்வார். சன்னோ மித்ர சம்வருணா. என்ன அப்படி என்ன அர்த்தம் என்றால்,
நமக்கு மங்களம் நன்மை சுபம் கடவுளால் உண்டாகட்டும் என்றார். பல தேவதைகளை குறித்து சொன்னாலும் அது கடைசியிலே ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் ததா சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி என்று சொல்வார். எந்த தேவதையும் நீங்கள் தொழுதாலும் கடைசியிலே அந்த நமஸ்காரம், அந்த வணக்கம் என்பது வெங்கடேச பெருமாளுக்கு போய் சேரும் என்று நமக்கு தெரிகிறது. அதனால சன்னோ மித்ரம் வருண சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதி சன்னோ விஷ்ணுருக்ரம நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामावीत् तद्वक्तारमावीत् आवीन् माम् आवीत् वक्तारम् ओम शांति शांति शांति. அமைதியா இப்ப கேட்குறீங்கல்ல, இப்போ யாருமே சத்தம் போடலையே. அதனால சாந்தினா அமைதி. கடைசியில் என்ன சொல்றோம், 2 பேர் தான் மாணவர் 2 பேர் இருக்காங்கன்னு. அதனால அவர் சொல்றார், ஆசிரியர் சொல்றார், நானும் நீயும் முதல்ல சேர்ந்து படிப்போம். சகனாபவத்து, நம்மை 2 பேரையும் காப்பாற்றட்டும் பகவான், காக்கட்டும் பகவான். சகனாபவத்து சக நவ் அவத்து சகனாபவத்து. நாம 2 பேரும் என் வீட்டிலேயே நீங்க உனக்கு சாப்பாடு போடுறேன். அதனால சகனோ குணத்து, நாம் அந்த படிப்பை மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அதை ஆழ படிப்போம், மகிழ்ச்சியோடு படிப்போம். அதுதான் புனக்து. உணவு உண்ணுவதில்லை. அதனால சகனோ புனக்து. அப்புறம் நம்ம தைரியத்தோட வலிமையோட மன வலிமையோட மற்றவர்களோடு சேர்ந்து நம்முடைய சம்பிரதாயத்தை, அதாவது பழக்கத்தை நிலைநிறுத்துவோம். சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை. அப்புறம் நாம 2 பேரும் எப்படி அந்த பரப்புவதை, ஒளி அறிவு என்ற ஒளியை பரப்புவதை என்ன செய்ய வேண்டும்னா, தேஜஸ்வி நாவதீதமஸ்து, நாம் படித்தது வீணாக போகாமல் நாம் எல்லோருக்கும் தலைவனாக தேஜஸ்வி நவ் அப்படின்னு 2 பேரும். அதனால அதீதம் அஸ்து தேஜஸ்வி நவ் அதீதம் அஸ்து. அப்புறம் 2 பேரும் நாம் 2 பேரும் சண்டை போடக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர். கடைசியில் மா வித்விஷாவகை ஓம் சாந்தி 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 என்று ஒருவருக்கொருவர் கான்ட்ராக்ட் என்று சொல்வார்கள், ஒப்புதல் வாக்கு மூலம் எழுதி கொடுத்தார். சாப்பாடு அந்த அறிவை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம், அதை என்ஜாய் பண்ண, படித்ததை நாம் அனுபவிப்போம். சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மா வித்விஷாவகை என்று சொல்றோம். இப்படி இந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள இந்த உறவை பலப்படுத்துவது இந்த பாசம். அதனால இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவி, அதுல சக்கரம் சங்கும் சக்கரமும் ஏந்தும் தடக்கைன்னு இருக்கிறதா. சக்கரத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு 2 கருத்துக்கள். ஒன்று தேவகி கண்ணனை பெற்ற பொழுது, அதாவது அவதாரம் செய்த பொழுது 4 திருக்கைகளுடன் சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டே பிறந்தான். நம்பிக்கை வேணும் என்பதற்காக பெருமாளே தன் குழந்தையா பிறக்கணும்னு வேண்டியவோ 3 பிறவிகள்ல தேவகி, வசுதேவர் என்ற கணவரோடு. அதனால அப்படி பிறந்த பொழுது 2 கையிலையும் சக்கரம் சங்கு வைத்திருந்தான். அதனால சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தேவகி பெற்ற பொழுது சிறையிலே அவதாரம். ராத்திரி 12 மணி, ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, இதிலே பிறந்தது, அவதாரம் செய்தது. அது ஒரு அதிசயம். சக்கரத்தை கையில் ஏந்தி பிறந்தான். பிறகு அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். நான் உயர்ந்தவன் உலகத்திலே என்று, உலகமெல்லாம் என் உள்ளே அடங்கி இருக்கிறது என்று காட்டுவதற்காக விஸ்வரூபம். இங்கே கூட ஸ்ரீரங்கத்தில் உள்ள கோயிலில் போனீங்கன்னா அந்த துவஜஸ்தம்பம் தாண்டி வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வரூப படம் போட்டிருப்பாங்க. எல்லா உலகமும் அங்கே அடங்கி இருக்கிறது என்று அர்த்தம். பலவிதமான படைப்புகள் அங்கே இருக்கும். அதில் மனிதர்கள், தேவர்கள் எல்லாரும் அங்கே இருப்பாங்க, முனிவர்கள் அப்படி அங்கே இருக்கும். இதை பார்க்கணும் நீங்கள்.
அப்புறம் அதை தரிசனம் பண்ணிட்டு உள்ள போகணும். அந்த இடத்துல தான் இப்போ இது கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்க. அதனால கியூல போகும்போது பார்க்கறதுக்கு மறந்து போயிடும் வரிசையில் போகும்போது. அப்போ இங்கே அதனால அந்த சக்கரத்தை பரீட்சித்துன்னு ஒரு ராஜா குழந்தையாக பிறக்கும் பொழுது உத்தரை கர்ப்பத்திலே, உத்தரை என்ற ஒரு ராஜகுமாரி கர்ப்பத்திலே பிறக்கும் பொழுது இவன் அந்த தன்னுடைய சக்கரத்தை வைத்து காப்பாற்றினான். ஏனென்றால் அஸ்வத்தாமா என்ற துரோணர் என்ற ஆச்சாரியருடைய மகன், திருமகன், அந்த வம்சம் விளங்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆயுதத்தால் அந்த உத்தரையின் கர்ப்பத்தை அடித்து விட்டான். அந்த கர்ப்பத்திலிருந்து குழந்தை கரிக்கட்டையாக பிறந்தது, கரிக்கட்டையாக, அதனால உயிரே இல்லாமல். அந்த கரிக்கட்டையை யார் ஒரு பிரம்மச்சாரி தொடுகிறாரோ அவர் அந்த உயிர் மீண்டும் எழும் என்று சொல்லி, அதனால கிருஷ்ணன் என்றது நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று கிருஷ்ணனுக்கு பெயர். அதனால அவர் தொட்ட உடனே அந்த பரீட்சித் என்ற இளம் சிசு குழந்தை உயிரோடு வந்தது என்று சொல்லும். அது சக்கரத்தால், அப்போ சக்கரத்தால தொட்டான்னு சொல்லும். அப்புறம் அதே மாதிரி கஜேந்திர ஆழ்வானை, யானையை முதலையிலிருந்து காப்பாற்றும் பொழுது சக்கரத்தை பயன்படுத்தி அந்த முதலை இரண்டாக பிளந்து இந்த முதலைக்கு அப்பொழுதே மோட்சம் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. என்றால் இப்போ ஒருத்தரை கத்தியால வெட்டுறாங்கன்னு சொன்னா அந்த மெதுவாக வெட்டினாங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும். அதனால உடனே அந்த முதலைக்கு மோட்சம் கொடுத்தாங்க. அதனாலதான் அந்த சக்கரத்தை பயன்படுத்தி உபயோகப்படுத்தும். அதுக்கப்புறம் பீஷ்மர் ஒரு வயதானவர், 80 வயதுக்கு மேல இருந்தவர், அர்ஜுனனுக்குமே வெற்றி கொள்பவர். அவருக்கு அவர் ஒரு சபதம் ஏற்றார், ஒரு உறுதிமொழி ஏற்றார். எப்பொழுது கிருஷ்ணன் பகவான் ஆயுதத்தை கையில் படைக்கலனை கையால் தொடமாட்டேன் என்று சொன்ன கிருஷ்ணனுக்கு அவர் சொன்ன உறுதிமொழிக்கு எதிராக அவனை கையிலே ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று பீஷ்மர். அதனால தன்னுடைய உறுதிமொழி வீணா போனாலும் பரவாயில்ல, ஒரு பக்தனுடைய, ஒரு இறைப்பற்றுள்ளனுடைய உறுதிமொழி பொய்யாக ஆகக்கூடாது என்று நினைத்து பீஷ்மர் பாரத போரிலே 18 நாள் பாரத போரிலே 10ஆம் நாள் வரை பீஷ்மர் உயிரோடு இருந்தார். அப்படி இருந்தபொழுது அந்த அர்ஜுனனை அடி என்று அடித்து, அர்ஜுனனுடைய தேரை அடித்து, குதிரையை அடித்து, மேலே கருடக்கூடியது ஆஞ்சநேயர் என்ற கொடியை அடித்து, கிருஷ்ணனை அடித்து, எல்லாம் வலி தாங்காம கிருஷ்ணன் கையில சக்கரத்தை எழுந்து வந்தான். அதுக்காகத்தான் அவன் அப்படி ஆயுதம் எடுக்க வைப்பதற்காகத்தான் அப்படி அடித்தேன்னு சொல்லி அர்ஜுனெல்லாம் தோற்று போயிட்டான் அந்த பீஷ்மத்தை. அப்போ கிருஷ்ணன் எதிர்க்க ஓடி வரும்பொழுது பீஷ்மர் அவருடைய திருவடியிலே விழுந்தார். சக்கரத்தை அங்கே பயன்படுத்த பல விதங்களிலே சிசுபாலன் என்ற ஒரு பையன், அந்த பையன் ஆரம்பத்திலேயே அவனுக்கு கிருஷ்ணனை பிடிக்கவில்லை. அவன் ஒரு அசுர உணர்வோடு இருந்தான், அரக்க உணர்வோடு இருந்தான். அப்போ அவனுக்கு அவன் தாய் ரொம்ப பாசம் உள்ளவள். எப்போதுமே தாய் பாசங்கிறது அளவே இருக்காது. இந்த தாய், சிசுபாலனுடைய தாய் கேட்டால், என்னுடைய மகன் தவறு செய்தானால் 100 தவறுகளையும் பொறுத்துக்கொள் என்று சொன்னான். அதனால 101வது தவறு செய்தால் அழித்து விடுவேன் என்று பயமுறுத்தி வந்தான். அதே மாதிரி 101வது தவறு செய்தான். என்ன தவறு செய்தான் என்றால், ராஜசூய யாகம் என்ற ஒரு வேள்வியை யுதிஷ்டிரன் நடத்தும் பொழுது அங்கே அந்த வேள்வியை நடத்தாமல் இருக்க வழி செய்தான். அப்பொழுது 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம். அதாவது உத்தவர் ஒருத்தர், அவர் நண்பர், கிருஷ்ணனுக்கு நண்பர், கிருஷ்ணனுக்கு அண்ணன் பலராமன். இந்த 2 பேருக்கும் உள்ள வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்னா, எதை முதல் செய்வது? யுதிஷ்டிரன் கிருஷ்ணனை முதல் விருந்தாளியாக அழைத்திருக்கிறான். அதே போல சிசுபாலன் பல தீங்கு இழைத்து கொண்டிருக்கிறான், பல தவறுகள் செய்து கொண்டிருக்கிறான். அதனால எதை முதல் செய்வது? ஏதாவது முதல்ல செய்யணும். ஒன்று சிசுபாலனை கொல்லணும், இல்லை வேள்விக்கு போய் முதல் மரியாதை வாங்கிக்கணும். இது ரெண்டுக்குள்ள குரு விஷயோகோ பிரதிஷேதா என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். என்ன செய்யணும்னு புரியல. உத்தவர் சொன்னார், வேள்வியை போய் முதலில் கண்டுவிட்டு அங்கே மரியாதை வாங்கி கொண்டு சிசுபாலனை கொள்ளலாம் என்று சொன்னார். பலராமன் கொஞ்சம், ஏன்னா பலராமன் ஆதிசேஷன் அவதார்,
எப்பொழுதுமே சினத்துக்கு பெயர் போனவர் லக்ஷ்மண் அது மாதிரி. அதனால இந்த பலராமன் சொன்னார், முதல்ல சிசுபாலனை தீர்த்து கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ராஜசூயன் எப்போ வேள்விக்கு போய்க்கலாம். என்ன செய்தான் கிருஷ்ணன், நீங்க 2 பேர் சொல்றதையும் கேட்கிறேன், நல்ல வேள்விச்சாலைக்கு வந்து அவனை கொள்கிறேன். வேள்விச்சாலையிலேயே அவனை கொல்ல வேண்டியது சக்கரத்தால். சங்கொடு சக்கரம் ஏன்னும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடல. பங்கைய கண்ணான் என்று சொல்லும் பொழுது கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும் இல்லை, எல்லா அவதாரத்திலும், மீன் அவதாரத்தில் ஆரம்பிச்சு, மீனுக்கு உங்களுக்கு தெரியும் கண்ணு முக்கியம், மீனு கண் பார்த்துருப்பீங்க. அதுல என்ன ஆச்சரியம் கேட்டா, அந்த மீனுக்கு குஞ்சுகள் பிறக்கும் பொழுது, குட்டி மீன்கள் பிறக்கும் பொழுது அந்த தமிழ்ல கேட்பார்கள், தண்ணீரிலே மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்று கேட்பார்கள். அப்படி அந்த ஸ்பர்ஷம், நேத்திர ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்வார்கள். கண் பார்வையினாலே, அந்த திரும்பி பார்ப்பதனாலே அந்த தாய் மீன் குட்டி மீன்களுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக் கொடுக்கிறது, வளர்கிறதாம், அந்த கண்களாலே வளர்கிறது. தாய் கண் பார்த்தாலே குழந்தை வளரும்னு சொல்றாங்க. எப்போதுமே தாய் கண்ணையே பார்த்துட்டு இருக்கும் குழந்தை, சின்ன குழந்தை தாய் கண்ணையே பார்த்துட்டு, குழந்தைய கண்ணையே தாய் பார்த்து கொண்டு. அப்படி அந்த பாசப்பிணைப்பு நிறைய இந்த மாதிரி ஸ்பர்ஷம் உண்டு. அதனால மீன் அவதாரத்தில் ஆரம்பி தொடங்கி கண்ணழகன் என்பது. அதனால கண்ணழகன் என்பதை எல்லா ஆழ்வாரும் சொன்னாங்க. ஆனா முக்கியமா அந்த ஆண்டாளே தன்னுடைய கணவனாக போகின்ற எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு கண்ணழகு என்று திருப்பாணாழ்வார் மூலம் தெரியும். அதனால திருப்பாணாழ்வார் இந்த பாசுரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம், திருப்பாணாழ்வாரை பற்றி தெரிந்து கொள்வோம். அதனால அமலநாதிபிரான் என்ற 10 பாசுரத்தை அருளிய திருப்பாணாழ்வாருடைய கதையை முன்னாடியே சொன்னோம். அதனால இப்போ நாளைக்கு வேணாலும் யாருக்காவது வேணும்னா திருப்பி கேளுங்க, சொல்றோம், நடுவில் ஒன்றும் தவறே இல்லை. உரை முடிந்த உடனே கேட்கலாம், நடுவில் கூட கேட்டிங்கன்னா அது அந்த மறக்காமல் அந்த நிகழ்ச்சியை சொல்ல முடியும். அதனால் திருப்பாணாழ்வார் 10 பாசுரம் அமலநாதிபிரான். அவர் எம்பெருமானுடன் ஒன்றாக கலந்தவர். அதே மாதிரி ஆண்டாள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதான்.